ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனப்புறம் இப்போ இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் 3 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி எடுத்துருக்கேன், அப்புறம் 2 பட்டை, அப்புறம் கல்பாசி எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம நெய்யில் போட்டு நல்லா பொரிய விடணும். இதில் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் நல்லா எண்ணெயில் போட்டு வதங்கணும். இது நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நல்ல பொன்னிறமாக வரணும்ல அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிட்டோம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கொத்தமல்லி புதினாவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த ஸ்பைசஸ் மட்டும்தான். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் நல்லா சில்லு எடுத்துட்டு அதை அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இதில் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கொதி வரட்டும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் தண்ணி, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அதை நல்லா கழுவிட்டு இந்த தேங்காய் பால் நல்லா கொதி வந்தப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. குக்கரில் விசில் வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிரும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.